நான் அப்பதையே சொல்லிட்டேன் இது ஏன் மண்டை அப்படி நீங்க அப்படிங்கறதால நான் வாயை பொத்திட்டு நிக்கறாள நான் கிடையாது. வாயை பொத்தி நீங்க சொல்லல, கேட்டா பதில சொல்லுங்க. கேட்ட கேள்விக்கு மட்டுமே பதில் சொல்லிட்டு இருக்கணும்ங்கற அவசியம் இல்ல. இருங்க. இவ்வளவு தூரம் பேசாதீங்க, பேச்ச குறைங்க முதல்ல. சரியா? நான் கேப்பேன், நீங்க சொல்லணும். நானும் கேப்பேன். அப்படி நீங்க முன்ன கூட சொன்னீங்களா? அப்படி எல்லாம் இல்லையே. இது என்ன சட்டமா? வள்ளி நாரதத்தை கேட்கணும், நாரத திருப்பி கேட்க கூடாது. ஆச்சாமரத்துல செய்யற ஒரு இசைக்கருவி சொல்லுங்க பாப்போம். நாதஸ்வரம். தெரிஞ்சிருக்குப்பா. நாதஸ்வரத்துல எத்தனை துளைகள் சொல்லுங்க. ஏமா இதெல்லாம் கேள்வியா? நான் போய் நாதஸ்வரத்தை எண்ணி பாத்துக்கிட்டாருன்னு. தெய்வ வழிபாடு தான் அழைப்போம். இந்த பாண்டி கோயில் எப்படி உருவாச்சு? பாண்டி கோயில் எப்படி? பாண்டி ஐயா ஐயாங்கறீல. மாசாணியம்மன் கோயில். பாண்டி கோயில் எப்படி உருவாச்சு? மாசாணியம்மன் கோயில் எப்படி உருவாச்சுன்னு நான் கேட்டேன். இருங்க. நீங்க கொண்டு வந்து வரலாறு கிராமத்து சாமி வரலாறுல கொண்டு வந்து வச்சீங்கன்னா எப்படி? ஏமா பிரசித்தி பெற்றது சாதாரணமா இங்க இருக்கிற சாமி பேரை நான் கேட்டறலையே. இப்படி சும்மா விட்டுறேன்னு நினைக்காத. வேண்டாம், விட்டுட்டு போகாதீங்க, பேசுங்க. நானும் சொல்லிட்டேன். நீங்க கதைக்கு அப்பாற்பட்டு எது பேசினாலும் நான் திருப்பி பேசுவேன், திரும்ப கேட்பேன். இப்ப நான் என்ன சொல்றேன்? இப்ப ஏன் மண்டபடி என்ன மண்டபடி நான் ஆரம்பிக்கிறேன். சரி ஆரம்பிங்க. நீங்க ஏன் மண்டபடியில அந்த தேங்காய் உடைக்கிற வேலை வச்சுக்கிறாதீங்க. சரிங்களா? மறைஞ்சிருந்து ராமர் பாப்பாரு ஒரு மரத்துக்கு பின்னாடி. இந்த மரம் என்ன மரம் சொல்லுங்க? ராமாயணம் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது தெரியாத ஆள் இவ்வளவு வாய் சாதுர்த்தியம் பேசக்கூடாது. இப்ப கொஞ்சம் பணிவா பேசியிருக்கணும். நமக்கு இது தெரியாதேன்ற எண்ணம் வந்திருக்கணும் மனசுல. சரிதான். தான் இடத்துல இருந்த தன்னுடைய பெருமை தெரியாதவங்க இருக்கதான் செய்யறாங்க. சொல்லுங்க. மந்திரமாவது நீர், மாணவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உதவுவது நீர், செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயின் திருநீரே. என் மண்டபடி நீங்க வராதீன்னு சொன்னனே ஞாபகம் இருக்கு. ஆரம்பிச்சது யாரு? உங்களுக்கு அந்த நினைப்பு இல்லைன்னு என்ற கேள்வி கேட்டு நான் சொல்லக்கூடாம நிக்கணும்ன்ற நினைப்பு இல்ல உங்களுக்கு. ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்வி உனக்கு தெரியலாம இருந்தா கூட உனக்கு தெரியலங்கறத நான் வெளியில காட்டி கொடுக்க மாட்டேன். அப்படி ஒரு மனசு சொல்லுவேன். அவ்வளவு நல்லவரா நீங்க? ஆமா ஆமா, நல்லா தெரியும் உங்கள மாதிரி ஒரு. சரி, நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். போய் அடுத்த மேடையில நல்லா படிச்சிட்டு வாங்கங்கறத தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டேன். இத விட வேற என்னங்க வேணும்? எதுவுமே சொல்ல மாட்டேனா. அடுத்த மேடை இது வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு சமமே கிடையாது. பஞ்சபூதங்கள்ல நீருக்கான ஆலயம் திருவானைக்காவல். திருவானைக்கான அதுக்கு பேரு திருவானைக்காவல். திருவானைக்கா. இந்த திருவானைக்காவுல ஸ்தல விருட்சம் எதுமா? ஸ்தல விருட்சமா? என்ன திடீர்னு ஒரு கோயில கேட்டு ஸ்தல விருட்சம்னா எப்படி? பாருங்க, மத்ததுக்கெல்லாம் கேட்டா சொல்லிடுவீங்க. மதுரைக்கு ஸ்தல விருட்சம் எதுன்னா உடனே சொல்லிடுவீங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? மற்ற ஆலயங்களுடைய ஸ்தல விருட்சம்லாம் என்னங்கிறது ரொம்ப சாதாரணமா எல்லாருக்கும் தெரிஞ்சது. என்ன முனிங்கனா வேற என்ன? தேசிய மரம் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நிச்சயமா? தேசிய மரம் ஆலமரம். மாநில மரம் என்ன சொல்லுங்க பாப்போம். மாநில மரம் தமிழகத்தினுடைய மரம் என்ன? பனை மரம். தமிழகத்துடைய பூ என்ன சாமி? என்னமா மரத்தை விட்டுட்டு பூக்கு வந்துட்ட? என்ன கேட்டனோ அத சொல்லுங்க. செங்காந்தல் மலர். இது நல்லா தான் இருக்கு. 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்குற பூ எது தெரியுமா? அது குறிஞ்சி. பொய் சாட்சி சொன்ன பூ எந்த பூன்னு தெரியுமா? தாழம்பூ. தாழம்பூ எங்கேயுமே பூஜைக்கு வைக்க மாட்டாங்களா? என்ன மறுபடியும் கேள்வி தொடர்ந்து? எங்க வைக்க மாட்டாங்களான்னு கேட்டேன். வைப்பாங்களா மாட்டாங்களா? வைக்க மாட்டாங்கங்கிறது தான் சாபம். ஆனா ஒரு இடத்துல வைப்பாங்க. எந்த ஊர்ல? அங்க இறைவன் எப்படி இருக்காரு? சரி, மரகதத்தாலான நடராஜர் சிலை எங்க இருக்கு? நீங்க கொண்டாருங்க. என்ன என்ன நான் கேட்ட கேள்விக்கு எம்மாயிரத்துல வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் சண்டை. ஆமா, வாலிய கொல்லணும். யாரு? ராமர் கொல்லணும். ராமர் வந்து பானம் போட்டார். அந்த பானம் என்ன செய்தது அப்படின்னா வாலிக்கும் ராமருக்கும் இடையே இருந்த 7 மரங்களை. என்ன மரம் சொன்னா? என்ன மரம்? ஏன் அவர் எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க? வன்னி மரம். சரிதானே? வன்னி மரமா? ஆமா, சரிதான். நீங்க எப்படி இதெல்லாம் எனக்கு யோசிக்க தெரியலையே. எப்ப படிச்சதுமா அதெல்லாம்? ஞாபகம் வச்சு சொல்லிட்டீங்களே, எனக்கு வயிற்றலா இருக்கே. இடம் ஞாபகப்படுத்தினா தானே. ரெண்டாவது சாமியில நீங்க பதில் சொல்ல முடியும். ஞாபகப்படுத்தினா தான் சொல்ல முடியும். இல்ல சரிதான். வன்னி மரத்திலே தன்னுடைய ஆயுதங்களை மறைத்து வச்சுட்டு போனாங்க. இந்த வன்னி மரம் தான் மதுரையில வந்து சாட்சி சொன்னுச்சு. வன்னி மரமும் கிணறும். சரி இருக்கட்டும். இந்த சுந்தரகாண்டத்துல ஆஞ்சநேய பெருமான் சீதையை சந்திப்பாருல. சந்திக்கும் பொழுது ஆஞ்சநேய பெருமான் ஒரு மரத்தின் மீது அமர்ந்து சீதையை சந்திப்பார். பார்த்திருக்கீங்களா? புத்தகத்தினுடைய படமே அதுதான். ஆஞ்சநேயர் ஒரு மரத்துல உட்கார்ந்து இருந்து சீதையை பார்த்த வண்ணம் இருக்கும். இந்த ஆஞ்சநேய பெருமான் அமர்ந்திருக்காருல ஒரு மரம். என்ன மரம்? எங்க போய் படிச்சதெல்லாம்? ராமாயணத்துலதான். நான் ஒன்னும் தவறா சொல்லலையே, விளையாட்டுக்கு சொன்னதாவே இருக்கட்டும். யாராவது போய் இதுக்கு வேண்டுதல் வச்சுட்டு வருவாங்க. யாராவது ஒருத்தன் தப்பு பண்ணிட்டா யாரையாவது கேட்கணும்னா உடனே எல்லாரும் போய் செய்யற வேலை என்ன? மாசாணியம்மன் கோயில்ல போய் மிளகாயை அரைச்சி அப்புறது. ஆமா சுவாமி, நிறைய நடக்குது. சாமி கும்பிட போற ஆளை விட மிளகா இப்ப போற ஆளு தான் அதிகம். மதுரையை பொறுத்த வரைக்கும் 2 கோயில் பிரசித்தி பெற்ற கோயில். ஒன்று மதுரை மீனாட்சியம்மனுடைய திருக்கோயில், இன்னொன்னு ஒரு கிராமத்தில் இம்மையிலும் நன்மை தருவார் கோயில் இல்லையா? கூடலழகர் பெருமாள் கோயில். அப்புறம் இருக்கிற கோயில பூரா சொல்லுங்க வரிசை. அப்படியே நிறைய கோயில் இருக்கு. அத்தனை இது வந்து எப்படின்னா வரலாற்று சிறப்பு மிக்க இறைவனாக வந்து திருவிளையாட செய்தனால் உருவான கோயில். கூட ஒரு இடத்துல கருமாரியம்மன் கோயில் ஒன்று இருக்கு. ஆமா, கருமாரியம்மன் கோயில் பக்கத்துல இருக்கிற தெருமுக்குள்ள இருக்கிற விநாயகர் கோயில், அப்புறம் இங்கிட்டு இருக்கிற தண்டவாணி. என்னையா பேசுறீரு? இந்த கோயில் ஆதிபராசக்தியினுடைய அருள் பொங்கு வாழ்க பல்லாண்டிகன வாழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றி விவரங்களை தெரிந்திருந்தாலும் கூட உடைய நாவிலிருந்து ஒரு சில விவரங்களை கேட்கலாம்னு நினைக்கிறேன். கேட்டால் தகுந்த விவரமா வருதான்னு பார்க்கலாமா?
ரொம்ப சிறப்பான வாழ்த்து சுவாமி. அம்பிகையே முன்னிறுத்தி ஆதிவராசக்தியினுடைய அருளால வாழ்ற வாழ்க்கை அப்படின்னா அதை காட்டிலும் மிகப்பெரிய பேர் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. ஆமா, பேர்பட்ட ஆசீர்வாதம் வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா என்னன்றி ஒன்றாரு கூய் சொன்னீங்களே இந்த திருக்குறள் கேட்டுக்கிட்டே இருந்தேன். நீங்க சொன்ன ஒன்ன கூட திருப்பி நான் சொல்லக்கூடாது. நல்ல சிறப்பான வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி. விவரம் கேட்பதாக சொல்லியிருக்கீங்க. என்னை பற்றி விவரம் நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிந்தாலும் நான் சொல்லி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க. நான் நினைக்கிறேன் தெரிஞ்சுக்கலாம் இல்ல அந்த சொல்றதுல கேட்கணும்ன்ற ஒரு எண்ணம், விருப்பம் அப்படி வச்சுங்க. குழையினது யாழினது எம்பாரத மக்கள் மழலை சொல் கேளாதார் அப்படின்னாங்க. இலக்கண பிழையோடு இருந்தாலும் இனிமை தரக்கூடிய ஒரு மொழி அப்படின்னா மழலையினுடைய மொழி தான். ஆமா, அந்த மாதிரி என்னுடைய மொழி கிடையாது நிச்சயமா. ஏன்னா இலக்கண பிழை என்னுடைய பேச்சில் எப்பொழுதுமே வரவிடாம தான் நான் பேசுவேன். அந்த வகையில வாழ்த்து சரி, விவரம் கேட்பதும் சரி. இந்த விவரம் கேட்கிறேன்னு சொன்னதுல ஏதோ இடிக்குது. என்ன இடிக்குது? கேட்டா விவரம் வருமா அப்படின்னு அது சாதாரண பேச்சு. கேட்டா விவரமா வருமா அப்படின்னா அது கொஞ்சம் செருக்கு கலந்த பேச்சு மாதிரி இருக்குல்ல. விவரமா வரணும் இருக்குல்ல. இல்ல இருக்கு, வரும். என்ன விவரம் வேறம்லாம வருமா? அப்புறம் நீங்க விவரமா வருதான்னு பார்க்கலாமானா பார்க்கலாம். ஒண்ணு விவரமா இருக்கு. இதான் அப்பதையே வந்து வெளியில சொன்னேன், கேட்டீங்களா என்னன்னு தெரியல. என்ன ரொம்ப சிறப்பாக பாடக்கூடியவரு. அதனால அது போக வந்திருக்கிற இடம் வேற. அப்படி பழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமா ஆட்டம் போடக்கூடாது அப்படின்னு முன்னெச்சரிக்கையாக வந்து சொன்னது கேட்டீங்களா என்னன்னு எனக்கு பாருங்க. இடம் பார்த்து இந்த இடத்துல இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நடந்துக்கிற ஆள் கிடையாது. அப்படியெல்லாம் இல்ல, அதெல்லாம் இருக்கும். இல்ல நீங்க சொன்னீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. எங்க போனாலும் சரி, எந்த இடமாக இருந்தாலும் சரி, என் பேச்சு இப்படி தான். எங்க ஊர் பக்கம் வந்தா மட்டும் உங்களை சும்மா விட்டு வந்துருவேன். எங்க வந்தாலும் நானு நீங்க இவ்வளவு பேசுவீங்கன்னா நான் அதை விட எப்படி பேசுவேன் அப்படின்னு இனிதானே தெரியும். அப்புறம் என்ன இது? நான் என்ன சொல்றேன், பக்கத்துல இருக்காங்கிறதுக்கு ஆளு இங்க முறையோடு கேட்க வேண்டிய விவரத்தை கேளுங்க. இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டி வச்சு கேட்டிங்கன்னா அப்படி இருக்கறான். நான் தனியா வந்தாலும் சரி, நான் எப்பவுமே அப்படிதான். சரி வாங்க என்ன ஏன் முதல்ல கேளுங்க, பேசிக்கலாம். கேளுங்க. ஏத்துக்கணுமா? உன்னை எப்படியே சும்மா விட்டுருவேன்லாம் நினைக்காத. வேண்டாம், விட்டுட்டு போகாதீங்க, பேசுங்க. நானும் சொல்லிட்டேன், நீங்க கதைக்கு அப்பாற்பட்டு எது பேசினாலும் நான் திருப்பி பேசுவேன், திரும்ப கேட்பேன். இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப ஏன் மண்டபடி என்ன உங்க மண்டபடி நான் ஆரம்பிக்கிறேன். சரி, ஆரம்பிங்க. நீங்க என் மண்டபடியில அந்த தேங்காய் உடைக்கிற வேலை வச்சுக்கிறாதீங்க, சரியா? சரி, நீங்க ஆரம்பிங்க. சரி, இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்ல. மரம் கோணலாக இருந்தா நூலை பிடினா, மனம் கோணலாக நூலை படி, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர். நீ என்ன நீர்னு சொல்றதுக்கு மட்டும் தான் நான் வந்திருக்கேனா? பரவாயில்ல சாமி, நீங்க இதை நிறுத்தணும் நான் எதிர்பார்த்தேன். உண்மையாவே நீருன்னு மட்டும் நான் சொல்றது நீ எதிர்பார்க்கறியே அப்படின்னு. சரி இருக்கட்டும். இந்த திருநீற்று பதிவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப சொல்லுங்க. மந்திரமாவது நீரு சொல்ல மாட்டேன். சொல்ல முடியாது. ஏன் பாதிக்கு மேல தெரியலையா? ஏன் அப்படி சொல்றீங்க? அப்ப சொல்லுங்க. எப்படி திருநீற்றை வைத்து வைத்தியம் பார்த்த இடத்துல இருந்து தான் நான் வந்திருக்கேன். அதெல்லாம் சரிதான். தான் இடத்துல இருந்த தன்னுடைய பெருமை தெரியாதவங்க இருக்கதான் செய்யறாங்க. சொல்லுங்க. மந்திரமாவது நீரு, மாணவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உதவுவது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயின் திருநீரே. என் மண்டபடி நீங்க வராதீன்னு சொன்னனே ஞாபகம் இருக்கு? ஆரம்பிச்சது யாரு? நான் ஆரம்பிச்சேன். நான் என்ன ஆரம்பிக்கிறேனோ அதுக்கு மட்டும் நில்லுங்க. அப்படி ஒண்ணும் சட்டம் கிடையாது. என்ன அதுதான் சட்டம். இங்க பாருங்க, உங்க விஷயத்துக்கு வருவோம். மரம் கோணலாக இருந்தா நூலை பிடிக்கணும். ஏன்னா அப்பதான் சரியான முறையில வெட்ட முடியும். மனம் கோணலாக இருந்தா நூலை படி. நூல் அப்படின்னு பெயர் வர்றதுக்கு காரணம் என்ன? நூல் எப்படி கிழிஞ்ச ஆடைகளை தைப்பதற்கு உதவுமோ அது போல மனது இருக்கு பாருங்க. மனசு, புத்தி எல்லாத்தையுமே தைக்கக்கூடியது நூல். அதனாலதான் புத்தகத்தை நூல்னு சொல்றோம். அதனாலதான் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு. அப்ப திருக்குறள் நான் என்ன பேசினாலும் திருப்பி பேசுவீங்க. அப்படி எல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு தான் வந்து நிக்கிறேன், சும்மா இல்ல. அப்படியா? பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல்னார். வாங்க என்ன அப்படியே கொஞ்சம் அப்படி முழிச்சு நின்னா, நீங்க ஒருவேளை தெரியாது அதான் சாமி. நல்ல கூட்டம். நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த கூட்டம் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. நேத்தெல்லாம் பொட்டக்காடு ஒருத்தரும் இல்ல, சாமி மட்டும் இருந்துச்சு. அதுக்கு மட்டும் நடத்திட்டு தான் வந்தோம், வேற வழியும் இல்ல. மைக் செட்டுக்காரர் இருந்தார். ஆனா இன்னைக்கு கூட்டம் நிறைய கூட்டம். இதை பாருங்களேன், இன்னைக்கு என்னெல்லாம் நேரம் நல்லபடியா எனக்குன்னு அமைஞ்சிருக்கு. கூட்டம் ஒரு பக்கம், உங்க ஊர் பக்கத்துல வேற இருக்கு, அங்க இருந்து ஆளெல்லாம் வேற வந்திருப்பாங்க. இப்படி ஒரு சபையில உங்களை ரசிக்கும் ஊர் மத்தியில இவ்வளவு பேர் உங்களை ரசிச்சுட்டு இருக்கு. இந்த நேரம் கையை தட்டி இந்த அம்மா கிளப்பிடுங்க, சும்மாவே நல்லா தட்டுங்க. அப்படின்னா நீங்க நல்லா தட்டணும். நீங்க எல்லாம் இப்ப அமைதியா இருக்கதான் அவர் ஒரு மாதிரி பேசுறாரு. நல்லா கை தட்டினீங்கன்னா இன்னும் நல்லா பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி இருக்கிற கையை தட்டாடியும் பேசுவோம். நேற்று ஆள் இல்லாமே பேசணும், இப்ப பேச மாட்டோமா என்ன? நான் என்ன சொல்றேன், இப்படி ஒரு சபையில நான் ஏதாவது கேட்கணும். சரி, உங்களுக்கு அது படிச்சே இருந்தாலும் மறந்து போயிடணும். கோயிலுக்கெல்லாம் வேண்டியிருக்கேன், மடப்புறம் மாசாணியம்மன் கோயில்னு ஒரு கோயில் விடாம மறந்து போயிடணும்னு. இப்படி மறந்து போயிடணும். அப்படி மறந்து போய் நீங்க அப்படியே திருன்னு முழிப்பீங்க பாருங்க, விஷயம் தெரியாம. மக்கள்லாம் அப்படியே ஆச்சரியமா, என்ன இது கூட நாரதருக்கு தெரியல, என்னப்பா நாரதர்ன்ற அளவுக்கு மனசுல நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நினைப்பு, உங்களுடைய முடிப்பு, நீங்க தவிக்கிற அந்த தவிப்பு, இதை விட வேற ஆனந்தம் எனக்கு வேற என்ன இருக்கு சொல்லுங்க? எவ்வளவு நல்லா இருக்குல்ல?
எவ்வளவு வக்கிரமா இருக்கு பாருங்க. என்ன வக்கிரமா? மேடையில நிக்கும் போது ஒரு விஷயம் தெரியாம திருன்னு முழிக்கணுமா? அப்படி முழிக்கிறத பார்த்து இந்த ஊரே இவருக்கு தெரியலையே. இவருக்கெல்லாம் அந்த நினைப்பே இல்ல, எனக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படின்னு சத்தியம் பண்ணி சொல்லுங்க உங்களுக்கு அந்த நினைப்பு இல்லைன்னு. என்ன கேள்வி கேட்டு நான் சொல்லக்கூடாம நிக்கணும்ன்ற நினைப்பு இல்ல உங்களுக்கு? கேள்வி கேட்டு அந்த கேள்வி உனக்கு தெரியலாம இருந்தா கூட உனக்கு தெரியலங்கறத நான் வெளியில காட்டி கொடுக்க மாட்டேன். அப்படி ஒரு மனசு சொல்லுவேன். அவ்வளவு நல்லவரா நீங்க? ஆமா ஆமா, நல்லா தெரியும் உங்கள மாதிரி ஒரு. சரி, ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். போய் அடுத்த மேடையில நல்லா படிச்சிட்டு வாங்கறத தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டேன். இதை விட வேற என்னங்க வேணும்? எதுவுமே சொல்ல மாட்டேனா. அடுத்த மேடை இது வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு சமமே கிடையாது. அப்படி இல்ல, நல்ல ஒரு முந்துகோல் மாதிரி அடுத்த மேடையில படிச்சு. இப்ப மரம் கோணலாக இருந்தா அந்த இடத்துக்கு வந்தேல்ல. ஆமா, இப்ப அத பத்தி தான் உங்ககிட்ட பேச்சு விவாதமே. என்ன? ரெண்டு பேருக்கு மரமா போன்னு சாபம் கொடுத்தீங்கல்ல, கொடுத்தீங்களா? ஆமா. உங்கள்கிட்ட யாரு என்னன்னே சொல்லக்கூடாது. அதை பண்ணீங்களா, இப்படி நடந்துச்சான்னு தான் கேட்கணும். சரியா? அப்பதான் நீங்க மாட்டிட்டு முடிக்கிறத நான் பார்க்க முடியும். உங்க என்ன இப்ப இல்லங்க, எப்பவுமே நடக்காது. அப்படியா? உங்க கூட இருக்க ஆள் எப்படி? சரி பார்க்கலாம். ரெண்டு பேருக்கு சாபம் கொடுத்தீங்கல்ல. ஆமாமா. யார்? என்ன? குபேரனுடைய பிள்ளைகள் இருவருக்கு. கேட்டா சொல்லுங்க. நல்ல குபேரன் மணிகிரீவன். ரெண்டு பேருக்கு மரமா போன் கொடுத்தீங்கல்ல. ஆமா. என்ன மரமா போனாங்க? என்ன மரமாக போகும்படி சாபம் கொடுத்தீங்கன்னு கேட்டேன். என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும்? குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க பெண்களோடு சாதாரணமா குடிக்கல. சரி, ஆடை இல்லாம சல்லாபத்திலே நிர்வாணமாக குடிச்சாங்க. நான் என்ன கேக்குறேன், அவங்க குடிக்கிறாங்க என்ன பண்றாங்க, நீங்க அந்த பக்கம் போறீங்க. அந்த பக்கமா போறவர் வர்றவர் பெரியவர்னு தெரிஞ்சு மரியாதை கொடுக்க தெரியணும். அதெல்லாம் கிடையாது. பெரிய இடத்து பிள்ளைகளுக்கு அதாம சரி. என்ன பெரிய இடத்து பிள்ளைங்க? ஒரு பிரம்மச்சாரி. உங்களுக்கு என்ன தெரியுமா, நம்மளே பிரம்மச்சாரியா பெண்ணா செல்லாம தெரியற, நீங்க குடிக்கிறாங்களே உங்களுக்கு பொறுக்கல. அப்படி எல்லாம் இல்லங்க. அதனால தான் அது என்னோட எண்ணம் அல்ல. சரி இருக்கட்டும், சாபம் கொடுத்தீங்க. என்ன மரமாக போகும்படி சாபம் கொடுத்தீங்க? ஓ, இப்படி ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, எப்படினாலும் ஆரம்பிப்பேன். நான் தான் சொன்னேனே, எதை பத்தினாலும் கேட்பேன். திடீர்னு ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். நீங்களும் திரும்பி கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு நான் தான் தயாரா இருக்கேன். மருத மரமா போகட்டும்னு சாபம் கொடுத்தேன். மருந்த மரமாக. சரி இருக்கட்டும். ராமாயணத்துல வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் சண்டை. ஆமா. வாலிய கொல்லணும். யாரு? ராமர் கொல்லணும். ராமர் வந்து பானம் போட்டார். அந்த பானம் என்ன செய்தது அப்படின்னா, வாலிக்கும் ராமருக்கும் இடையே இருந்த 7 மரங்களை. என்ன மரம் சொன்னா? என்ன மரம்? ஏன் அவர் எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க? என்ன மரம் நான் சொல்லணுமா? கேள்வி அதுதானே. 7 மரங்களை துளைத்து அதன் பிறகு வாலியினுடைய உயிரை குடித்தது ராமபானம். என்ன மரம்? 7 மரம். 7 மரம் மராமரம்னு பேரு. நீங்க வாடுங்க இந்த மராமரம் இந்த மரம்லாம் சொல்லிட்டு போக கூடாது. மராமரம்னா மராமரம் தானே அது. நமக்கு புரியுமா மராமரம்னா? மராமரம்னா என்ன மரம்? மராமரம்னு ராமாயணத்துல எழுதப்பட்டிருக்கு. 7 மராமரங்களை துளைத்து வாலியை கொண்டது ராமபானம். இந்த மராமரம்ன்றது என்ன மரம்? இந்த மராமரத்துல சரி, மராமரம் என்ன மரம் சொல்லு? ஆச்சாமரம்னு அதுக்கு பேரு. ஆச்சாமரம். ஆச்சாமரத்துல செய்யற ஒரு இசைக்கருவி சொல்லுங்க பாப்போம். நாதஸ்வரம். தெரிஞ்சிருக்குப்பா. நாதஸ்வரத்துல எத்தனை துளைகள் சொல்லுமா? இதெல்லாம் கேள்வியா? நான் போய் நாதஸ்வரத்தை எண்ணி பாத்துக்கிட்டாருன்னு என்ன கேள்வி கேக்குறேன்? இதெல்லாம் இசை சரி, மரம்னு சொன்னேன். இசை சார்ந்த என்ன மரம்? மராமரம்னா என்ன? ஆச்சாமரம். ஆச்சாமரத்துல செய்யற இசைக்கருவி என்ன? நாதஸ்வரம். நாதஸ்வரத்துல எத்தனை ஓட்டை இருக்கு? இது கூட தெரியல. என்ன வடிவத்துல இருக்கு? இதெல்லாம் கேள்வியாமா? இந்த பேச்சு நாளைக்கு என்ன வரும் தெரியுமா? சரி வேணா சொன்னீங்கன்னா நல்லா இருக்காது. எத்தனை துளைகள் இருக்கும்? விடலையா? அத இல்ல அதை எப்படி விட்டுட்டு போக முடியும்? 12 துளைகள் இருக்கும். என்ன எண்ணி பார்த்தானு கேட்டீங்க. இப்ப எண்ணி பார்க்காம தான் சொன்னீங்களா? எண்ணி பார்த்திருக்கேன். எதுக்கு எண்ணி பாத்தீங்க? நான் கேப்பேன்னா தெரிஞ்சுக்கலாம்னா. தெரிஞ்சுக்கலாமே. இதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடியது நம்ம இசைக்கருவி இல்லையா? இசைக்கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த வீணை பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். வீணை என்ன மரத்துல செய்யறாங்க? அது வீணை வாசிக்கிறவங்க தான் சொல்லணும். கலைமகள் தான் சொல்லணும் வீணை எந்த மரத்துல செய்யறாங்கன்னு. வச்சிருக்கவங்க சொல்றது பெரிய விஷயம் இல்ல, வச்சிருக்கவங்கள பாக்குறவங்க சொல்றதுதான் பெரிய விஷயம். வீணை என்ன மரத்துல செய்யறாங்க? நீங்களும் தானே வச்சிருக்கீங்க வீணை. இது என்ன வீணை? வெள்ளி வீணையா? பலாமரத்துல. வெள்ளி வீணை தானே சாமி? பலாமரத்துல செய்வாங்க. பையோட தூக்கிட்டு போக சொல்லிடுறேன். பலாமரத்துல வேற என்ன இசைக்கருவி செய்வாங்க தெரியுமா? மிருதங்கம். நல்லா இருக்கு. நான் அப்பதையே சொல்லிட்டேன் இது ஏன் மண்டை அப்படி. நீங்க அப்படிங்கறதால நான் வாயை பொத்திக்கிட்டீங்களா? நான் கிடையாது. வாயை பொத்தி நீங்க சொல்லல, கேட்டா பதில சொல்லுங்க. கேட்ட கேள்விக்கு மட்டுமே பதில் சொல்லிட்டு இருக்கணும் அவசியம் இல்ல. இருங்க, இவ்வளவு தூரம் பேசாதீங்க, பேச்ச குறைங்க முதல்ல. சரியா? நான் கேப்பேன், நீங்க சொல்லணும். நானும் கேப்பேன். அப்படி நீங்க முன்னக்கூட்டி சொன்னீங்களா? அப்படி எல்லாம் இல்லையே. இது என்ன சட்டமா? வள்ளி நாரதத்தை கேட்கணும், நாரதத்தை திருப்பி கேட்க கூடாது. ஏன் ஒருவேளை கேட்ட பதில் சொல்ல தெரியாதா? சொல்ல தெரியாதா? தெரியும்ல. இப்ப பேசுங்க. சரி, ராமாயணத்துல இப்ப உங்கள்ட்ட வந்து கதையெல்லாம் கேட்க மாட்டேன், பேரா தான் கேட்க போறேன். ஆஞ்சநேய பெருமான் போய் சீதையை சந்திச்சாருல, இந்த காண்டத்துக்கு என்ன பேரு? என்ன சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு உண்மையாவேலாம் தெரியாமலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. எப்பயாவது தான் தெரியாம நிப்பீங்க. இப்ப தெரிஞ்சே தெரியாம நடிக்காதீங்க. சொல்லுங்க. இல்லம்மா, உண்மையே மறந்துட்டீங்களா? நல்லாதான் இருக்கும். அதுவும் கூட ஆஞ்சநேய பெருமானுடைய சிறப்புகள் அனைத்தையுமே எடுத்து சொல்வது ஒரு காண்டம் தான். அதுக்கு பேரு சுந்தர காண்டம். முன்னாடியே சொன்னா என்ன குறைஞ்சிருமா முத்து?
இல்ல உங்களுக்கு அந்த ஒரு புன்னகை வருது பாத்தீங்களா? சந்தோஷமா? இல்ல ஒருவேளை உண்மையாவே அவருக்கு தெரியல போல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இல்ல எதுல உங்களுக்கு தெரியாதுன்றது மாதிரியான ஒரு கணிப்பு இருக்கு. அதுல தான் நீங்க மாட்டிக்கிறீங்க. தெரியும் எனக்கு. வாங்க. சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டத்தை அந்த நூலை நீங்க வந்து நேரடியாக ராமாயணத்தை சொல்லி இந்த உலகிற்கு கொடுத்ததுக்கு காரணமே நீங்க தான். ஆனா நாங்க படிச்சுதான் தெரிஞ்சு. அவர் எழுதியது சருக்கங்களாக, இவர் எழுதியது காண்டங்களாக. உட்பிரிவு காண்டம்னு பேரு. இந்த சுந்தரகாண்டத்துல ஆஞ்சநேய பெருமான் சீதையை சந்திப்பாருல. சந்திக்கும் பொழுது ஆஞ்சநேய பெருமான் ஒரு மரத்தின் மீது அமர்ந்து சீதையை சந்திப்பார். பார்த்திருக்கீங்களா? புத்தகத்தினுடைய படமே அதுதான். ஆஞ்சநேயர் ஒரு மரத்துல உட்கார்ந்திருந்து சீதையை பார்த்த வண்ணம் இருக்கும். இந்த ஆஞ்சநேய பெருமான் அமர்ந்திருக்காருல ஒரு மரம். என்ன மரம்? எங்க போய் படிச்சதெல்லாம்? ராமாயணத்துல தான். இதெல்லாம் பேசுறதுக்காக படிச்சது இல்ல. உங்களை மாதிரி இல்ல, உங்களை மட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஏடா குணமா கேட்டு நிக்க வைக்கிறதுக்காகவே படிச்சது. எங்க இருந்து ஆரம்பமாகி வருது தெரியுமா? அது மரத்துல இருந்து ஆரம்பிச்சு. சிம்சுபா மரம்னு அதுக்கு பேரு. ஆஞ்சநேய பெருமான் அசோகவனத்திலே சீதையை காணும் பொழுது ஒரு மரத்தின் மேல அமர்ந்துதான் பாப்பாரு சீதையை. அது என்ன மரம்னா அந்த மரத்துக்கு பேரு சிம்சுபா மரம்னு பேரு. இந்த 7 மரங்களை துளையிட்டது ராமர். சரி, அந்த 7 மரங்களை துளையிடுவதற்கு முன்பாக வாலியும் சுக்கிரீவனும் சண்டை போடுறாங்க. போட்டத மறைஞ்சிருந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி பாத்து கருவ மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்தாரு. கேள்வி ஆகற என்ன 7 மரத்தை தொலைச்சாரு. கருவ மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்தா என்னங்க பதில் சொல்றீங்க நீங்க? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. கருவ மரம் என்னது? 7 மரங்களை தொலைச்சாருன்னு சொல்லி அது தொலை. அப்புறம் இவர் என்ன மறைஞ்சிருந்தது ஒரு மரம்? ராமாயணம் துளைத்த மரம் அது. நான் மறைஞ்சு நீங்க ராமாயண கதை பார்த்திருப்பீங்கல்ல. மறைஞ்சிருந்து ராமர் பாப்பாரு ஒரு மரத்துக்கு பின்னாடி. இந்த மரம் என்ன மரம் சொல்லுங்க? ராமாயணம் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது தெரியாத ஆள் இவ்வளவு வாய் சாதுர்த்தியம் பேசக்கூடாது. இப்ப கொஞ்சம் பணிவா பேசியிருக்கணும். நமக்கு இது தெரியாதேன்ற எண்ணம் வந்திருக்கணும் மனசுல. சால மரம்னு பேர் அதுக்கு. எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்? யாரை கும்பிடுறீங்க நீங்க? நான் முருகப்பெருமானே. முருகப்பெருமான் அவதாரம் கேட்க போறீங்களா? முருகப்பெருமானுடைய அவதார நோக்கம் என்ன? முருகனுடைய அவதார நோக்கம் சூர சம்ஹாரம் பண்ணணும். சூரனை சம்ஹாரம் பண்ணார்ல? ஆமா. அப்ப சூரன் ஒரு மரமா மாறி நின்னான்ல? ஆமா, மரமாக மாறி நின்றவரை தான் மயிலாக சேவற்குடியாக மாத்திக்கிட்டு. அது என்ன மரம்? என்ன? சங்கரன் மகன் சட்டியில மாவருத்தாருன்னு ஒரு பழக்கு இருக்கு. அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, சங்கரன் மகன் சஷ்டியிலே மாவருத்தார் அப்படின்னு. மாமரமாக மாறி நின்று சூரபதுமனை வரையறுத்தார் அப்படின்னு. அந்த இடத்துக்கு என்ன பேரு? மாப்பாடுன்னு பேரு. மாமரமா மாறினாரு. ஏன் நான் கும்புற சாமியை பத்தி எங்கிட்ட கேட்டா எனக்கே தெரியாதுன்னு உங்களுக்கு நினைப்பா? தெரியாம இருக்கிற ஆள் இருக்குல்ல. இந்த மரமா கேக்குறேன்றது ஒருவேளை இது மறந்து போயிருந்துச்சுன்னு வைங்களேன், இதை விட ஒரு பெரிய அசிங்கம் ஏதாவது இருக்கா? ஆசைதான். சதா சர்வகாலமும் முருகா முருகா முருகான்னு முருகன் பேரையே சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்தி. முருகப்பெருமானுடைய அவதார நோக்கம் சூரபதுமனை வதம் செய்ய. அந்த சூரன் என்ன மரமா மாறி நின்னான்னு தெரியலைனா அதோட ஒரு பெரிய அசிங்கம் ஏதாவது. மகாபாரதத்துல வனவாசம் எவ்வளவு நாள் போனாங்க? மகாபாரதத்துல வனவாசம் இல்ல, வனவாசம்னு கேட்டா முதல்ல 14 வருஷம் சொல்லிடலாம். ஏன்னா அது ராமாயணம். இங்க 12 ஆண்டுகள். அஞ்ஞானவாசம் 1 வருஷம். அஞ்ஞானவாசம் எப்படி? மறைந்து வாழ்வது. யார் இவங்க தான் யாரு அப்படின்னு தெரியாம வாழ்றது. சரி. மறைஞ்சு வாழ்றதுக்கு முன்னாடி கையில நிறைய ஆயுதம் வச்சிருந்தாங்க. ஆமா. எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு மர பொந்துக்குள்ள வச்சுட்டு போயிட்டாங்க. திரும்பி எடுத்துக்கலான்னு 1 வருடம் கழிச்சு. அது என்ன மரம் அப்படின்றத நீங்க கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னா அடுத்துக்கிட்ட என்னுடைய விசாரணை மேற்கொண்டு தொடரும் அப்படின்னு நினைக்கிறேன். மகாபாரதம் படிச்சிருந்தா நிச்சயமாக இதுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும். பெருமாள் எடுத்தாரலாமா அவதாரம்? பெருமாள். சரி சொல்லுங்க. அவதாரம் நிறைய பண்ணிருக்காரு. தசாவதார நாயகன். முதல் அவதாரம் என்ன தெரியுமா? முதல் அவதாரம் மச்சவதாரம். சரி, அப்புறம் பேசிக்குவோம். என்ன அங்க கொண்டு போய் வைக்கிறீங்களே திடீர்னு? ஒரு ஆரம்பம் இப்படி வைக்காதீங்க தயவு பண்ணி. ஏதோ அங்க ஏதோ பஞ்சாயத்து இருக்குன்னு அர்த்தம். நான் பேச வர்றதுக்கான ஆரம்பம். சரி இருக்கட்டும். பிள்ளையார் சொல்லியா? சரி போட்டு வைங்க. வாங்க. என்ன கேட்டீங்க? ரொம்ப நேரம் யோசிக்காதீங்க என்ன கேக்குறதுன்னு. நிச்சயமா சொல்லிடுவேன். என்ன கேக்குறது? ஆயுதங்களை எல்லாம் மறைச்சு வச்ச மரம் வன்னி மரம். வன்னி மரமா? ஆமா சரிதான். நீங்க எப்படி இதெல்லாம் எனக்கு யோசிக்க தெரியலையே. எப்ப படிச்சதுமா அதெல்லாம்? ஞாபகம் வச்சு சொல்லிட்டீங்களே. எனக்கு வயிற்றலா இருக்கே. ரெண்டாவது சாமியில நீங்க பதில் சொல்ல ஞாபகப்படுத்தினா சொல்ல முடியும். இல்ல சரிதான். வன்னி மரத்திலே தன்னுடைய ஆயுதங்களை மறைத்து வச்சுட்டு போனாங்க. இந்த வன்னி மரம் தான் மதுரையில வந்து சாட்சி சொன்னுச்சு. வன்னி மரமும் கிணறும். சரி இருக்கட்டும். என்னமோ மச்சம்னு ஆரம்பிச்சீங்களே. இல்ல நீங்க முதல்ல முடிங்க. வாங்க பாத்துக்கோ. என்ன முடிங்கன்னா வேற என்ன? தேசிய மரம் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நிச்சயமா? தேசிய மரம் ஆலமரம். மாநில மரம் என்ன சொல்லுங்க பாப்போம். மாநில மரம் தமிழகத்தினுடைய மரம் என்ன? பனை மரம். தமிழகத்துடைய பூ என்ன சாமி? என்னமா மரத்தை விட்டுட்டு பூக்கு வந்துட்ட? என்ன கேட்டனோ அதை சொல்லுங்க. செங்காந்தல் மலர். இது நல்லா தான் இருக்கு. 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்குற பூ எது தெரியுமா? குறிஞ்சி. பொய் சாட்சி சொன்ன பூ எந்த பூன்னு தெரியுமா? தாழம்பூ.
தாழம்பூ எங்கேயுமே பூஜைக்கு வைக்க மாட்டாங்களா? என்ன மறுபடியும் கேள்வி தொடர்ந்து எங்க வைக்க மாட்டாங்களான்னு கேட்டேன். வைப்பாங்களா மாட்டாங்களா? வைக்க மாட்டாங்கங்கிறதுதான் சாபம். ஆனா ஒரு இடத்துல வைப்பாங்க. எந்த ஊர்ல? அங்க இறைவன் எப்படி இருக்காரு? சரி, மரகதத்தாலான நடராஜர் சிலை எங்க இருக்கு? நீங்க கொண்டாருங்க. என்ன என்ன நான் கேட்ட கேள்விக்கு என் வாயிலே பதிலா? என்ன தெரியுமா தெரியாதா? தெரியும். எங்க? உத்தரகோஷம். அந்த உத்தரகோஷம் மங்கையில தான் தாளம்பூக்கு அபிஷேகம், தாளம்பூ வச்சு அபிஷேகம் பண்றாங்க. நான் கேட்டதுக்கு என் வாயிலே சொல்ல வைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க பாருங்க. நான் திருப்பி கேட்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அந்த கேள்வி. மரகத நடராஜர் கோயில்ல நீங்க சொன்ன மாதிரி தாளம்பூ வச்சு சாமி கும்பிடுறாங்க. மகா சிவராத்திரி அன்று. நல்ல காரணம். பொதுவாவே எல்லா சிவாலயங்களிலும் மகா சிவராத்திரி அன்று தாளம்பூ வச்சு அபிஷேகம் பண்றதா ஒரு வழக்கம் இருக்கு. அங்க ஒரு சிறப்பு இருக்கு. எல்லா சிவாலயங்கள் நீங்க இல்ல, இங்க பக்கத்திலேயே சிவன் கோயிலே உள்ள தெய்வமே இல்லாம விக்கிரகமே இல்லாம வழிபாடு நடக்குதுல்ல. என்ன கோயில்? ஆத்மநாத சுவாமி திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார். அங்க இருந்து வந்து ஒருத்தர் இங்க கோயில கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. ஏன் அங்க இருந்து வந்து ஒரு கட்டக்கூடாதா? இல்ல கட்டக்கூடாதுன்னு சோழ நாட்டுல இருந்து வந்தவர் பாண்டிய நாட்டுல மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்தை கட்டிய சிற்பி. தெரியுமா அது உங்களுக்கு? பாருங்க, எதுக்கு நீங்க சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க? தெரியுமா தெரியாது? மொத்த கோயிலையும் கட்டின சிற்பி அவர்தானே. அங்க அந்த ஒரு பெருமை இருக்குல. அங்க இருந்து வந்தவரை இங்க வச்சு நீங்க பாருங்க. எங்க நாட்டுல பிறந்த ஒருத்தர் இந்த நாட்டுல வந்து மனிதனை தெய்வமாக வச்சு பாவிக்கிறாங்க. என்ன இதுவே பாண்டிய நாடு தான். இந்த இதோட சேர்த்து வெள்ளாரோட வெள்ளாரது வடக்கம் மேற்கே பெருவெளியமா தான் எல்லையே. சரி இருக்கட்டும். ஆவுடையார் கோயில மாணிக்க வாசக பெருமான் ஞானம் பெறுவதற்கு முன்பாக சிவபெருமான் குரு ரூபம் எடுத்தார்ல. அந்த மூர்த்திக்கு பேர் என்ன? ஆதிகுரியார் சுவாமி, தட்சிணாமூர்த்தி. இந்த தட்சிணாமூர்த்தி மாணிக்க வாசக பெருமானுக்கு அந்த உபதேசம், அந்த ஞானோபதேசம் கிடைக்கும் பொழுது எந்த மரத்தடியில் அமர்ந்திருக்காரு? குருந்த மரத்துல அமர்ந்திருக்காரு. குருந்த மரம். பக்கத்து ஒரு தெரியும். ஒரு வழியா மரம்லாம் ஓரளவு நெருக்கி வந்துருச்சு. மரமா எதுலயாவது மாட்டுவீங்கன்னு பார்த்தே மாட்டல. இனிமேல் மாட்டுவீங்க, கவலைப்படாதீங்க. இல்ல கண்டிப்பா மாட்டுவீங்க. அப்படிலாம் போட்டுட்டு போயிட முடியாது. நீருக்கு ஆலயம் எதுமா? நீருக்கா? நீருக்கு அதாவது பஞ்சபூதங்கள்ல நீருக்கான ஆலயம் எது? திருவானைக்காவல். திருவானைக்கான அதுக்கு பேரு திருவானைக்காவல். திருவானைக்கா. இந்த திருவானைக்காவுல ஸ்தல விருட்சம் எதுமா? ஸ்தல விருட்சமா? என்ன திடீர்னு ஒரு கோயில கேட்டு ஸ்தல விருட்சம்னா எப்படி? பாருங்க, மத்ததுக்கெல்லாம் கேட்டா சொல்லிடுவீங்க. மதுரைக்கு ஸ்தல விருட்சம் எதுன்னா உடனே சொல்லிடுவீங்க. அங்கேயே இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? மற்ற ஆலயங்களுடைய தல விருட்சம்லாம் என்னங்கிறது ரொம்ப சாதாரணமா எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது கொஞ்சம் குதர்க்கமானது. அதனால தான் உங்கள்ட்ட கேட்கிறேன். அம்பிகை நீரிலே ரொம்ப யோசிக்கிறத பார்த்தா தெரியாது போலயே. ஆரம்பிக்கிறேன்ல. ஆரம்பிக்கிறது கதையெல்லாம் சொல்றீங்க. அம்பிகை நீரிலே லிங்கத்தை பிடித்து வணங்கி ஒரு முனிவர் வந்து ஒரு நாவற்கனியினுடைய விதையை உண்ட அவருடைய தலைவலியாக அந்த மரம் வளர்ந்தது. என்ன மரம் அதுன்னா? அதான் அதனுடைய ஸ்தல விருட்சம் வெண்ணாவல் மரம். நாவல் மரம் தான் அங்க ஸ்தல விருட்சம் சாமி. சரிங்களா? இத்தனை மரம் கேட்டதுக்கு இந்த ஒரு மரத்தை கொண்டு நிப்பாட்டுறீங்களா? அம்மா இதெல்லாம் கேட்க இடையில நானும் ஒன்று ரெண்டு கேட்டு தானே இருக்கேன். சரி இருக்கட்டும். இப்ப குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம் தான். மதுரை அடிக்கடி மதுரைன்னு வாங்க. என்னவோ கேட்க வந்தீங்களே, கேளுங்க. இல்ல நான் முதல்லயே உங்கள்ட்ட கேட்கணுங்கிறது தான் என்னோட எண்ணம். சரி கேளுங்க. எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்றேன், நீங்க எதை கேட்டாலும் சரி நிறுத்தி நிறுத்தி கேளுங்க. நான் ஒண்ணும் தவிர்க்க. எனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு தெரியாமல் இருக்கணும்னு வேண்டுதல்லாம் வச்சிருக்கேன். நீ இல்லமா? ஆமா. எந்த கோயில்? சும்மா சொன்னே அது பேச்சுக்கு. எந்த கோயில்னா நான் உண்மையாவே சொன்னீங்களோ பொய்யா சொன்னீங்களோ அதல்ல. ஒரு ஆலயத்தை குறிப்பிட்டீங்கல்ல. என்ன சொன்னேன்? மடப்புறம் பத்திரகாளியம்மன் சொன்னேன். எங்க கோயில்ல இருக்கு. இன்னொன்னு மாசாணியம்மன் கோயில். மடப்புறம் மதுரைக்கு பக்கத்துல இருக்கு. கேட்டா பதில் சொல்லிடுவேன். சரி பொதுவா அது பேச்சுக்கு விளையாட்டுக்கு சொன்னேன். உங்களுக்கு நீ பதில் தெரியக்கூடாது. இந்த கோயில் எல்லாம் வேண்டி இருக்கேன்னு சும்மா. சரி நீங்க விளையாட்டுக்கு சொன்னதாவே இருக்கட்டுமே. நான் ஒன்னும் தவறா சொல்லலையே. விளையாட்டுக்கு சொன்னதாவே இருக்கட்டும். யாராவது போய் இதுக்கு வேண்டுதல் வச்சுட்டு வருவாங்க. யாராவது ஒருத்தன் தப்பு பண்ணிட்டா யாரையாவது கேட்கணும்னா உடனே எல்லாரும் போய் செய்யற வேலை என்ன? மாசாணியம்மன் கோயில்ல போய் மிளகாயை அரைச்சி அப்புறது. ஆமா சுவாமி, நிறைய நடக்குது. சாமி கும்பிட போற ஆளை விட மிளகா இப்ப போற ஆளு தான் அதிகம். அடப்புறம் கோயிலே அப்படித்தான். இப்படிலாம் பண்றாங்கல்லமா? ஆமா ஆமா. ஏமா குறிப்பிட்ட அந்த ஆலயத்தை மட்டும் பண்றாங்க? அது யாரும் அப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க சார். யார் உருவாக்குனதுமா? ஏன் ஆலயம் உருவாச்சுமா? இங்க ஏன் ஆலயம் உருவாச்சா? இல்ல திடுதிப்புன்னு மாசாணியம்மன் கோயில் எப்படி உருவாச்சுன்னு கேட்டா எப்படி பதில் சொல்றது? இப்ப யாரோ ஒருத்தர் ஒரு உருவாக்கம்னு ஒண்ணு இல்லாம அதை பின்தொடருவாங்களா எல்லாரும்? இல்ல ஏற்கனவே யாரோ ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்கணும். மாசாணியம்மன்னா இங்க இல்ல, எல்லோருக்குமே தெரியும். எல்லாருக்கும் தெரியும்ல மாசாணியம்மன்னா? ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லோருக்குமே தெரியும் மாசாணியம்மன் கோயில். பிரசித்தி பெற்ற பல ஆலயங்கள்ல ஒன்று அதுவும் ஒன்று. மிளகாரிச்சி அப்புறாங்கன்னு தெரியும். அப்புறாங்க அப்படியே அப்பி வச்சுட்டு வந்துடும் நம்ம திருப்பி. இல்ல அப்பி வச்சுட்டு வந்துருவாங்க. அப்படிதானே வருவாங்க. மறுபடியும் போய் என்ன அவ்வளவுதான். என்ன நீங்க கேக்குறது பார்த்தா எனக்கு ஏதோ கேள்வி. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்பதான் எனக்கு மன நிறைவா இருக்கு.
ஏன்னா நான் என்ன கேட்க வர்றேங்கிறதே உனக்கு தெரியல, அப்பனா இந்த கதையை நீ படிக்கல. எல்லாத்தையும் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரியாமலும் இருக்கும். புராணம், இதிகாசம், மற்றபடி வரக்கூடிய இலக்கியம் நீங்க திடீர்னு வந்து ஒரு ஆலயத்தை குறிப்பிட்டு, அதுவும் அந்த ஆலய வழிபாடுங்கிறது எப்படி சொல்றது, கிராமத்து தெய்வங்க வழிபாட்டுல சேரக்கூடிய ஒண்ணு, அதை திடீர்னு கேட்டு ஏன் அப்புறாங்க அதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டா என்ன இருக்கும்? உண்மையாவே தெரியாதா உனக்கு? மாமா என்னோட எதிர்பார்ப்பு இல்ல, மிளகா அரைச்சு அப்படிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு வேற கேட்டீங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? தெரியல, நீ பார்த்தா நிறைய உச்சக்கட்ட சந்தோஷமா இருக்கீங்களா என்ன? ஆமா. அப்படியா? சரி, ஓகே, சந்தோஷம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப உச்சகட்டமான பயத்திலையும் ஒரு மாதிரி வேதனையிலையும் இருக்கீங்களா? அப்படி மிளகா அரைச்சு அப்படிட்டு வந்துட்டு ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு அவங்க எதற்காக அந்த காரியத்தை பண்ணாங்களோ அது முடிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த அம்பிகைக்கு போய் இளநீர் வாங்கி அபிஷேகம் பண்ணி பட்டு சாத்திட்டு வரணும். அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே இந்த கதை எனக்கு தெரியும்னு. இப்படி யாராவது பேசிருப்பாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா நின்ற உடனே என்ன சந்தோஷம், பெட்டிக்காரரை கூப்பிடுறீங்க பாட்டு பாடுறதுக்கு, என்னமா துள்ளுது உங்க மனசு, வெளியில முகத்துல தெரியுது நல்ல. நீங்க இதை நான் சொல்லும் பொழுதே தெரிஞ்சிருக்கணும் அந்த கோயிலுடைய வரலாறு எனக்கு தெரியும் அப்படின்னு. அது எதனால? உண்மைதான், மிளகா அரைச்சு அப்பிட்டு சும்மா வரல. அது அப்பிட்டு வர்றது ஒரு வகையில ஒரு சில இடத்துல அது தவறு, அது ஏன் அதெல்லாம் பண்ணுன்ற மாதிரி யோசிச்சாலும் அது ஏன் பண்றாங்கன்ற ஒரு காரணம் வேணும்ல. சரி இருக்கட்டும், அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில கொண்டு வந்து நான் பேச்சு வாக்குல சொன்னதை கொண்டு போய் நீங்க அங்க நிறுத்திருக்கீங்க. இப்ப நான் கேக்குறேன், அடிக்கடி பேச்சுல நீங்க மதுரையில இருந்து வரீங்க, இது பாண்டி நாட்டை சேர்ந்தது, நீங்க அடுத்தடுத்து அந்த வார்த்தைகள்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. எப்படி அந்த கோயில் என்று தமிழகம் முழுக்க பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக விளங்குதோ, மதுரையை பொறுத்த வரைக்கும் 2 கோயில் பிரசித்தி பெற்ற கோயில். ஒன்று மதுரை மீனாட்சியம்மனுடைய திருக்கோயில், இன்னொன்னு ஒரு கிராம இம்மையிலும் நன்மை தருவார் கோயில் இல்லையா? கூடலழகர் பெருமாள் கோயில், அப்புறம் இருக்கிற கோயில பூரா சொல்லுங்க வரிசை. அப்படியே நிறைய கோயில் இருக்கு. அத்தனை இது வந்து எப்படின்னா வரலாற்று சிறப்பு மிக்க இறைவனாக வந்து திருவிளையாட செய்தனால் உருவான கோயில். கூட ஒரு இடத்துல கருமாரியம்மன் கோயில் ஒன்று இருக்கு. ஆமா, கருமாரியம்மன் கோயில் பக்கத்துல இருக்கிற தெருமுக்குள்ள இருக்கிற விநாயகர் கோயில், அப்புறம் இங்கிட்டு இருக்கிற தண்டவாணி. என்னையா பேசுறீரு? இந்த கோயில் நிறைய இருக்கத்தானே செய்யுது. கோயில் நிறைய இருக்கிறது வேற, ஆனா அந்த கோயிலுக்குன்னு ஒரு வரலாறு இருந்து அந்த கோயில்ல இருக்கிற சாமியை தமிழகம் முழுக்க ஒருத்தர் கொண்டாடுறது வேற. இன்னைக்கும் மதுரைன்னு எடுத்துக்கிட்டா மீனாட்சி அம்மன் கோயிலை தாண்டி இன்னொரு கோயில் இருக்கு தெரியுமா? ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில், துடியான தெய்வம் அப்படின்னா ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில இருக்கிற சாமியை கூப்பிடும் போதே நம்மளாம் எப்படி கூப்பிடுவாங்கன்னா ஐயா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பாண்டி ஐயா கோயில், பாண்டி ஐயா கோயில், பாண்டி சாமி கோயில். இன்னைக்கு நிறைய பேருக்கு நிச்சயமாக அது குலதெய்வமாக பாண்டிசாமியோட பேரை வந்து நிறைய, எங்க குலசாமி எங்க இருக்குன்னா மதுரையில பாண்டிசாமி தான் சொல்றவங்களாம் இருக்காங்க. தன்னோட பிள்ளைகளுக்கு அந்த பேர் சார்ந்து அந்த தெய்வத்தோட பேரை வைக்கிறவங்க இருக்காங்க. நீங்க அடிக்கடி மதுரை மதுரை மதுரைன்னு அந்த இடத்துல கொண்டாந்து விட்டுருக்கீங்க. இன்னைக்கு எப்படி மாசாணியம்மன் கோயில் தமிழகம் முழுக்க நிறைய இடங்களுக்கு தெரியுதோ, அது மாதிரி மதுரை பாண்டி முனீஸ்வரர் கோயிலும் எல்லாருக்கும் தெரியும். அனைவருக்குமே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பொதுவா எங்க பகுதியில இருந்தா நிறைய பேர் அந்த ஆலயத்துக்கு செல்வது வழக்கம், நிறைய பேருக்கு தெரியும். பாண்டி ஐயா கோயில்னா எல்லோருக்குமே தெரியும். பாருங்க, எந்த சாமியவாது இவ்வளவு உரிமையோட நம்ம பாண்டி ஐயான்னு அழைக்க முடியுமா? தெய்வ வழிபாடு தான் அழைப்போம். இந்த பாண்டி கோயில் எப்படி உருவாச்சு? பாண்டி கோயில் எப்படி பாண்டி ஐயா ஐயாங்கறீல? மாசாணியம்மன் கோயில் பாண்டி கோயில் எப்படி உருவாச்சு? மாசாணியம்மன் கோயில் எப்படி உருவாச்சுன்னு நான் கேக்குறேன். நீங்க கொண்டு வந்து வரலாறு கிராமத்து சாமி வரலாறுல கொண்டு வந்து வச்சீங்கன்னா எப்படி? ஏமா பிரசித்தி பெற்றது? சாதாரணமா இங்க இருக்கிற சாமி பேரை நான் கேட்டதில்லையே. நீங்க பக்கத்து ஊரா இருந்தா தெரியும், ஆனா இது எங்க இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும். மாசாணியம்மன் கோயில்னா எல்லாருக்கும் தெரியும். தெரியாத ஒரு விஷயத்தை நான் கேட்டதில்லையே. நான் திரும்ப அந்த மாதிரி தான் கேட்டிருக்கேன். இதுவும் நான் கேட்ட கேள்வியும் மதுரை பாண்டி முனீஸ்வரருடைய கோயில் பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும். நீங்க தானே சொன்னீங்க நிறைய பக்தர்கள் நிறைய ஊர்ல இருந்து வர்றாங்கன்னு. அது எப்படி வந்துச்சுன்றதை நீங்களும் கொஞ்சம் யோசிங்க. கால அவகாசம் கொடுக்கிறேன். சரி, அது வரைக்கும் யோசிங்க. சரியா? அதுக்கப்புறம் நீங்க சொல்ல வைப்பீங்க. முதல்ல நீங்க பதில் சொல்ல போறீங்களா? இல்ல, பதில் சொல்லலாமாலாம் இனிதான் யோசிக்கிறேன் நான். எப்படி நிச்சயம் ஏதாவது கேள்வி கேட்டா ஒருவேளை இவரை நம்ம யோசிக்க வச்சோம், அதனால இவர் பதில் சொல்லிட்டாரு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்கன்னு என்னமா? அதேதான், இப்படி கூட வச்சுக்கோங்க. சரி, அப்படி கூட இருக்கட்டும். நான் கேட்டேன், நீங்க பதில் சொல்லுங்க. நான் உங்களை யோசிக்க விட மாட்டேன். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் எவ்வளவு நாள் நடந்துச்சு? 18 ஆண்டுகள் நடந்துச்சு. ராவனுக்கும் ராவணேஸ்வரனுக்கும் 18 மாதங்கள் நடந்துச்சு. சூரபதமனுக்கும் சுப்பிரமணிய கடவுளுக்கும் 18 வாரம் நடந்துச்சு. 18 நாள் அது மகாபாரத போர். 18 நாளிகை சேரன் செங்குட்டுவனுக்கும் கனக விஜயனுக்கும் நடந்தது. கனகனுக்கும் விஜயனுக்கும் 2 பேரும் சேர்ந்து. சரி, இப்ப சித்தர்கள் அப்படின்னா எத்தனை பேரு? 18. எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆமா, குறிப்பிட்டா 18 சித்தர்கள் தான் சொல்லுவோம். 18 சித்தர்கள். அது சார்ந்த ஒரு கேள்வி கேட்க போறேன். என்ன? அதுதான் முன்னக்கூடிய விஷயத்தை சொல்லி வைக்கிறேன். 18 சித்தர்கள். இந்த 18ன்ற எண்ணிக்கை நிறைய சிறப்பு இருக்கு. சிறப்பு நிறைய இருக்கு தெரியும்.
என்னெல்லாம் சொல்லணும்னா ஐயப்பன் கோயில் படிகள் 18. அதுபோல ஆடி 18 நாளே பெருமை மிகுந்தது தானே. சரி இருக்கட்டும். புராணங்கள் 18. 18 சித்தர்கள் முக்கியமா குறிப்பாக இருந்தாலும் சித்தர்கள் அப்படினாலே கடவுளை கண்டு ஒரு தெளிவு பெற்றவர்கள் தான் சித்தர்கள். சித்தர் வாழக்கூடிய மலைகள்னா எதெல்லாம் உதாரணம் சொல்லலாம்? தெல்ல சொல்லணும்னா சதுரகிரியை தான் சொல்லணும். சதுரகிரி சுந்தர மகாலிங்கம். ஆமா. அதுக்கடுத்து எங்க ஐயா அண்ணாமலையாருடைய மலை, அங்கேயும் ரமண மகரிஷி இது போன்ற சித்தர்கள்லாம் வாழ்றாங்க. முதல்ல இந்த உலகத்திற்கு கபால திறப்பு அறுவை சிகிச்சை அப்படின்னு ஒன்ன கொண்டு வந்த சித்தர்னா யாரு? கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கு. என்னது வித்தியாசமா இருக்கு? ஆமா, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எல்லாம் தட்டுங்கண்ணே, இவங்களாம் தட்டல, நீங்களாம் தட்டுங்க. ஆமா, பேசுவோமா அதை பத்தி? இல்ல, அது உங்களுக்கு பெரும்பாலும் கோயில் பக்கத்துல இருக்கு, நிறைய தடவை பேசிருக்கோம், தெரியுமே. தெரிஞ்சிருக்குமே தான் பேசல, வேற ஒண்ணும் கிடையாது. பேச விட்டு அதெல்லாம் பேசிட்டு வாசகர். ஏன்னா அவர் தான் பொதுவாகவே உற்சவர் தான் வெளியில வருவார். ஒரு ஆலயத்துக்குள்ள இருக்கக்கூடிய மூலவர் வரமாட்டார். மூலவர் சிலையே இல்லையே. மூலவர் சிலை இருந்தால் தான் இங்க உற்சவராக ஒருத்தர் இருப்பார். ஆனா ஒரு உற்சவராக இருக்கக்கூடியவர் இங்க மாணிக்க வாசகர். உற்சவர் தான் வருவார் இங்க. அவருக்கு பெருமை கிடைத்தது, பெருமையை கொடுத்தாங்க. கடவுளை உருவமாக காணாம ஆத்மாவாக உணர்ந்தவர் மாணிக்கவாசகர். அதான் தெய்வத்துக்கே ஆத்மநாத சுவாமிகள் அப்படின்னு பேரு. அவருடைய வரலாறு ரொம்ப பெருசு. அவர் கொடுத்து விட்ட காசை பூரா கொண்டு வந்து கோயிலை கட்டி விட்டாரு. என்னவன் பிரம்மராயன்ங்கிற பட்டத்தை கொடுத்தாரு. நிறைய பேசியிருக்கேன் அதை பத்தி. இல்ல, நீங்க தெரியும் என்றாலதான் பேசல, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த கோயிலை பத்தி தெரியும் தான் நினைக்கிறேன். மதுரை பாண்டிமுனீஸ்வரர் கோயிலை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. தெரியாத ஒன்ன பத்தி பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருக்கு தானே, எல்லாருக்கும் தெரியும் தானே? பாண்டிகள் தெரியும்லனே. அப்ப சரி, அப்ப அத பத்தி கேக்குறதுல தப்பே கிடையாது. எதுக்கு தட்டீங்க? ஏன் தட்டாம எல்லாரும் நான் பேசும்போது கை தட்டுங்க. பேசாம தூங்க சொல்றீங்களா? நான் பேச கை தட்டுங்க. தட்டுங்கன்றேன். நல்ல வேணாங்கல. இதுக்காக நீங்க கை தட்ட வேணாமா? தட்டுங்க. வேணான்னு சொல்லல. நான் பேசும்போது மட்டும் கை தட்டுங்க. இவருக்கே தட்டுங்க, குளு குளுன்னு சந்தோஷப்படுவார். எனக்கு தட்டிராதீங்க, மறந்தோம். என்ன நீங்க என்ன விட்டா பேசிக்கிட்டே போறீங்களே ஒரு மாதிரி. என்ன உங்க பேச்சு ஒண்ணும் சரியா படல எனக்கு. என்ன நீங்க என்ன பேச்சு? யாரு பேச்சு சரியா படல? இருங்க, இப்ப யார் ஆரம்பிச்சது? என்ன ஆரம்பிச்சேன்? ஒரு விஷயமா ஒரு கேள்வி கேட்டா பதில சொல்லுங்க. ஏமா இவ்வளவு நேரம் நீங்க கேட்டீங்க, நீங்க கேட்டா நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். திருப்பி கேளுங்க. வேணாம் நான் உங்களை. நான் கேட்டா பதில் சொல்லுங்க முத. இதுக்கு கேட்டிருக்கீங்க, இப்பதானே கேட்டிருக்கீங்க. இல்ல பதில் தெரியாதுனா நான் மறுபடியும் சொல்ல மாட்டேன். நான் மறுபடியும் இன்னொரு கேள்வி கேக்குறீங்க. ஏன் கடந்து பதில் தெரியலையே? எதுக்கு இந்த குதிக்கிறீங்க? இப்ப இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு பதில சொன்னீங்க, பதில் தெரியல. கோவம் வருது உங்களுக்கு. தெரியல, அதனால தான் கோவம் வருது. இதுக்குமா நல்லா தட்டுங்களே, நல்லா இருப்பியும், காசு கூட கொடுக்குறேன், நல்லா தட்டுங்கண்ணே. பதில் தெரியலன்றதான் கோவம் வருது. இவ்வளவு நேரம் கேட்டேன்ல, சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னார்ல. முகத்துல அங்க அப்படியே கொஞ்சமாவது ஒரு புன்சிரிப்பு இருந்துச்சுல. அது அப்படி இப்படின்னு மரத்துக்கு புறம் பதில சொன்னார்ல. இது இப்ப நான் கேட்டிருக்கேன் 18. இன்னைக்கு நிறைய நான் தான் கேட்டிருக்கேன் உங்ககிட்ட. இருக்கட்டும், இன்னொரு நாள் நீங்க நிறைய கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே விட்டு போயிடுவேன். கேட்பீங்களா? திருப்பி நானும் கேட்பேன். கேளுங்க தாராளமா. அதுக்கு முன்னாடி இதை பதில சொல்லிட்டு கேளுங்க. 18 சித்தர்கள்ல முதலாக கபாலத்தை திறந்து தலையை அறுவை சிகிச்சை பண்ணி இப்படி ஒரு முறை அந்த உலகத்துக்கு கொடுத்தது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன முழிக்கிறீங்களே ஒரு மாதிரி? அப்படிங்கறதுனால அவருக்கு ஒரு பேர் வந்துச்சு, அதையும் என்னால சொல்ல முடியும். அத பண்ணுனது யாரு? பண்ணுனவருக்கு உதவியா இருந்தவருக்கு தான் பேர் வந்துச்சு. அதைத்தான் நானும் சொல்றேன். என்ன சொன்னீங்க நீங்க? பண்ணதுக்கு உதவியா இருந்தது அவர் பாருங்க, குழம்பி போயிருந்தார் அவரே. என்ன பண்றதுன்னு தெரியாம. ஆமா, யார் அவரு? அவர் யாருன்னு சொல்லுங்க. அகத்திய மாமுனிவர். அகத்தியர் காசிவர்மன்ங்கிற மன்னவனுக்கு சரி தலைவலி வந்துச்சு. தலைவலியா? பெரிய தலைவலி. எனக்கும் தான் தீராத தலைவலியா. இந்த தலைவலி வந்த உடனே அவர் என்ன பண்ணாரு? பல கதையை சொல்றவர் கதையை மட்டும் தான் சொல்றாரு. ஜாட பேசுறாரு. தலைவலின்னு தான் சொன்னேன். நானும் தீராத தலைவலி. அவனுக்கு தலைவலி சொன்னேன். எனக்கு அவருக்கு தான் தீராத தலைவலி. யாருக்கு? காசிவர்மனுக்கு. தலைவலி வந்த உடனே என்ன பண்ணாரு? இதற்கான பல வைத்தியம் செஞ்சு பார்த்தாரு, முடியல. சரியாகல. முடிவா வந்தார் அகத்தியமாவன்கிட்ட. அகத்தியர்ட்ட வந்து என்னுடைய தலைவலி போவதற்கு என்ன காரணம்னு பார்த்தாரு. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அவருடைய கபாலம் இருக்கு பாருங்க, அதை அப்படியே எடுத்துட்டார், திறந்துட்டார் கபாலத்தை. அது எப்படி சாமி? எந்த விதமான அறிவியல் ரீதியான மருத்துவங்கள் மருந்து கொடுக்காம அவரை மயக்க நிலைக்கு ஆழ்த்தி இருக்கணும். விளையாடி எப்படி திறந்தாரு? மூலிகை கொடுத்து. எல்லாமே மூலிகை தான், எல்லாம் நாட்டு மருந்து தான், ஆங்கில மருந்து இல்ல, சித்த வைத்தியம் தான். அதன் மூலமாகவே என்ன பண்ணாருன்னா கபாலத்தை திறந்துட்டாரு. கபாலத்தை திறந்து பார்த்தா உள்ள அவருடைய மூளை இருக்கு பாத்தீங்களா? அந்த மூளையின் மேல ஒரு தேரை இருந்துச்சு. தேரை என்ன? தேரை தவளை இனத்தை சார்ந்தது. ரொம்ப குட்டியா இருக்கும், சின்னதா. இல்ல பெருசாவும் வளரும். அது வளருது. அப்ப இவருக்கு குட்டியா இருக்கு. ஒரு பூவை எடுத்து நுகர்ந்து பார்த்தார். அந்த பூவிலே இருந்த அந்த தேரை என்னாச்சுன்னா அவருடைய நாசி வழியா போய் உள்ள உட்காந்துச்சு. அப்படித்தாமா உண்மை? என்ன நான் ஏதோ போய் சொல்றேங்கிற மாதிரியே முழிக்கிறேன். என்ன சொல்லுங்க. சரி, நீங்க என்ன இப்ப நான் போய் சொல்லியா? ஒண்ணுமே சொல்லலையே. இப்ப உங்களுக்கு உங்களுக்கா ஏதாவது முடியே சரியில்லையே. என்ன முடி? உங்களுக்கு முடி சரி. நான் என்ன முடிச்சேன்? இப்ப தப்பா முடிச்சேனா? தெரியாம முடிச்சேனா? ஒரு புதுசா ஒண்ணு சொல்றீங்க, சரின்னு கேட்டுறீங்க. ஆமாமா.
அதை எடுத்து நுகர்ந்து பார்க்கும் பொழுது நாசி பூவுக்குள் பூனாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க என்ன பூவுக்குள்ள தேரை இருக்குங்கிறீங்க? ஏன் இல்லையா, இருந்தது இல்லையா? அதுக்கு வாழக்கூடிய இடமே அதானே. சரி சொல்லுங்க, விஷயத்த சொல்லுங்க. என்ன கல்லுக்குள் தேரை இருக்குன்னு தான் சொல்லுவாங்க பொதுவா. இப்ப சரி, வேற எப்படி தேரை உள்ள இருக்கு? நீ போய் தேரை எப்படி மூக்குல விட்டுக்கிட்டாரா? ஆமா ஆமா, ஆராய்ச்சி பண்றதுக்காக எடுத்தாரு, மோந்து உள்ள விட்டுட்டாரு. வேட்டையாட சென்ற இடத்துல ஏதோ குளத்துல குளிக்க அங்கிருந்து சிறு தேரை கொஞ்சம் மூக்கு வழியாக மூளை அடைந்ததுன்ற மாதிரி எழுதி இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு. நான் படிச்சதான் நானும் படிச்சதான் ஒரு விஷயத்தை நானும் படிச்ச விஷயத்தை படிக்காம ஒரு விஷயத்தை சொல்லுங்க. சரி, சீதையா ராவணனை எப்படி சொன்னது தப்பு நான் சொன்னேனா? சீதையா ராவணனை எப்படி நான் படிச்சது இப்படிதான். சீதையா ராவணனை எப்படி தூக்கிட்டு போனா? யாரு எழுதுன மாதிரி சொல்லணும் இருக்குல்ல? கம்பர் எழுதுனது வேற மாதிரி எழுதினார், இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி. தமிழ் கலாச்சாரத்தை பெண்களினுடைய கற்பனை. ஆனா விஷயம் என்னங்கிறது சரியா இருக்கா இல்லையா? தேரை போய் தலையில உட்கார்ந்துருச்சு. சரி வாங்க, தூக்கிட்டு போனதுங்க உங்களுக்கு இப்ப நான் சொன்னது தப்புனேனா? தூக்கிட்டு போனதுங்கிறது உண்மை. அவனு சொல்லிட்டு நான் பொறுக்காத உங்களுக்கு தெரியாதவங்கள பத்தி. எனக்கு தெரியாதுங்கற மாதிரியே முழிச்சா அப்ப நான் என்ன தெரியாத மாதிரி முழிக்கலையே. நீங்க சொன்னீங்க நான் இப்படி படிச்சிருக்கேன், என்ன தப்பு இருக்கு இப்ப? அப்படி எல்லாம் விட்டுட்டு போயிடுவேனா? அப்படியே சரி, கதைய சொல்லுங்க. தேரை போய் தலையில உட்கார்ந்துருச்சு. உட்கார்ந்து இருக்கிறது மூளையில. மூளையில கொண்ட கைய வச்சு அதுக்கு மூளை குழம்பி போயிருமா இல்லையா? எப்படி தான் அந்த எடுக்கிறது உள்ள எல்லாம் ஓடி போயிருச்சுனா? மூளை குழம்பி அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு இவர் என்ன பண்ணாரு? யோசிச்சுட்டே நின்னாரு. பார்த்தான் பிள்ளை பக்கத்துல நின்னு. யார் அவரு? ஒருத்தன். சரி சரி, எனக்கு பேர் வேற. ஆனா அங்க நின்னுட்டே இருந்தான். சரி, ராமதேவரன் தானே பேரு அவனுக்கு? ஆமா ஆமா. நின்னுட்டு இருந்தவன் என்ன பண்ணானா, ஒரு பாத்திரத்துல தண்ணியை எடுத்துட்டு வந்து தன்னுடைய கையால, வாய் பேச முடியாதவனால தன்னுடைய கையாலே சலசலன்னு அந்த ஒரு சத்தத்தை ஏற்படுத்துறான் தண்ணிக்குள்ள, அந்த பாத்திரத்துக்குள்ள. தேர் என்ன செய்யும்? தண்ணியை பார்த்தோன்னா தாவும்ல, தாவி உள்ள விழுந்துருச்சு. எவ்வளவு சுலபமான முறையில். அவர் ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஆனா இவன் உடனே என்ன பண்ணிட்டான்? போய் அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பாத்திரத்துல இருக்க தண்ணியை சலசலன்னு சத்த கேட்க வச்சு அந்த தேரை உள்ள வச்சிட்டான். அப்பதான் பார்த்தார். அன்றிலிருந்து ராமதேவருங்கிற அந்த குழந்தை எப்படி அழைக்கப்பட்டான்னா, தேரையர்னு அழைக்கப்பட்டான். சரியாமா? சரிதான். முனிவர் கிட்ட போய் ஞானோபதேசம் வாங்கினாரு. முனிவர் பார்த்தாரு, நீ முனிவனாக கூடாது, நீ சித்தனாகணும். சித்தனாகக்கூடிய தன்மையும் ஞானத்தை உணரக்கூடிய அந்த வழியும் உனக்கு இருக்கு இறைவனுடைய அருளால. நீ அகத்தியரை போய் பாருன்னு பொதிகமலைக்கு அனுப்பி வச்சார். அங்க வந்துதான் இந்த மாதிரி பாக்குறாரு. நீங்க சொன்ன மாதிரி ராமதேவர் என்று அழைக்கப்பட்ட சித்தர் தேரையர் அப்படின்னு பெயர்